வரும் தேர்தல்ல நீங்க சொன்னது மாதிரி நடிகரோட கட்சி காணாம போயிருமா? அது மக்கள் முடிவு செய்வாங்க. தேர்தல் முடிவு அதை தெரிவிக்கும். சார், பல்வேறு சர்ச்சைகளுக்கு மத்தியில நாளைக்கு மகாபலிபுரத்துல கரூர்ல பாதிக்கப்பட்ட 41 குடும்பத்தை சந்திக்கிறாரு. அதை பத்தி உங்களுக்கு நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. அவருடைய அரசியல் எதிர்காலத்தை அவர்தான் தீர்மானிக்க வேண்டும். அதுல கருத்து சொல்வதற்கு இல்ல, மக்களை சந்திக்க பயப்படுறாரு அவரு. அவர்கிட்ட தான் அந்த கேள்வி கேட்கணும். சார், சமீப காலமா விடுதலை சிறுத்தைகள் மேல சமூக வலைதளங்கள்ல கடுமையான குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் முன்வைக்கப்படும். இதை பத்தி நீங்க என்ன சார்? திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் மிகவும் உறுதிப்பாட்டோடு இருக்கிறோம் என்பதை பொறுத்துக் கொள்ள முடியாத, சகித்துக் கொள்ள முடியாத பாஜக உள்ளிட்ட சங் பரிவார்கள் இந்த அவதூறுகளை பரப்புகிறார்கள், விமர்சனங்களை பரப்புகிறார்கள், எங்களை குறிவைத்து அரசியல் செய்கிறார்கள். எப்படியாவது திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இடையில் ஒரு விரிசலை ஏற்படுத்தி விட வேண்டும் என்பது அவர்களின் நோக்கமாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் ஏமாந்து போவார்கள். அதற்கு ஒருபோதும் திமுக தலைமையிலான கூட்டணி இடம் கொடுக்காது. 2026 கூட்டணி கட்சியா கூட்டணி ஆட்சியா சார் நீங்க விரும்புறது? அது தேர்தல் முடிவுக்கு பின்னர். சார், அதானி குழுமத்தில் 33,000 கோடி ரூபாய் LIC முதலீடு பண்ணக்கூடிய திட்டம் இருக்குன்னு வாஷிங்டன் போது செய்தி. அதானி குழுமத்தில் 33,000 கோடி ரூபாய முதலீடு பண்றதுக்கு LIC முடிவெடுத்திருக்கதா வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிட்டிருக்கு. ஆனா அதை என்ன சொல்லிட்டு LIC மறுத்து இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன சார் சொல்றீங்க? அதை பற்றி முழுமையான தகவல் எனக்கு தெரியவில்லை. LIC மறுத்திருக்கிறது என்றால் அதை வரவேற்கிறோம். பாஜக கூட்டணிக்கு நடிகரின் கட்சி இழுக்கப்படுதா? பாஜக இன்னும் கூட்டணியை அமைக்கவில்லை, போராடி கொண்டிருக்கிறது. அதிமுகவே பாஜகவோடு நீடிக்குமா என்பது கேள்விக்குறிதான். ஆகவே அவர்கள் முதலில் ஒரு கூட்டணியை அமைக்கட்டும், அதன் பிறகு கருத்து. சார், அரசியல் விமர்சகர்கள் தாவேகா வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்றாங்க சார். உங்களுடைய அபிப்பிராயம் சார்? அது என்ன தாக்கம் என்பதை தேர்தல் முடிவுக்கு பிறகு நாம் தெரிந்து கொள்வோம். இப்போதைக்கு அவர்கள் திமுக கூட்டணியை எதிர்ப்பதற்கு ஒரு அணியாகவே திரளவில்லை, குதிரைகளாகத்தான் சிதறி கிடக்கிறார்கள் எதிர்க்கட்சிகள். எனவே திமுக கூட்டணிக்கு தாவேகா உள்ளிட்ட கட்சிகளால் எந்த பாதிப்பும் ஏற்படாது.